நம்ம கௌதமும், அதுக்கப்புறம் வசந்த் 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு, அந்த ஆறுமுகம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, வெறியோட தேடிட்டு இருந்தாங்க. ஆனா, நம்ம என்ன தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கௌதமுக்கு தெரிஞ்சதுனால, ஜானகிக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க ஜானு, நீங்க பண்ற ஒரு ரியாக்ஷன்னால தான் அஞ்சலி அதாவது அந்த ஆறுமுகம் எங்க இருக்கான் அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலியையும், பைரவியும் கொஞ்சம் கூட யோசிக்க விடாம தடுத்து, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆறுமுகம் இருக்கிற இடத்துல மாஸ் என்ட்ரி குடுத்து அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்த் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். நம்ம கௌதம் பார்த்து பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த இடத்துல நம்ம கௌதம் வந்துட்டு இந்த ஆறுமுகத்த மட்டும் தூக்கிட்டாரு அப்டின்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இந்த கேஸ்ல ஜெயிச்சு, நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. இவ்ளோ சீக்கிரம் இந்த ஆறுமுகத்த கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அந்த ஜானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, அதாவது நான் சொல்றத கேளுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறுமுகத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். வேற யாருமே கிடையாது. அப்டின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, "என்னால எப்படி முடியும் கௌதம்? என்ன சொல்ற நீ?" அப்டின்ற மாரி கேட்கும்போது, இங்க பாரு ஜானு, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் தெளிவா கேளு. நான் சொல்றத அப்படியே நீ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சத்தமா சொல்லு. அஞ்சலிக்கும், பைரவிக்கும் இது குறிப்பா கேட்கணும்." அப்டின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் ஜானு வந்துட்டு, "சரி சொல்லுப்பா" அப்டின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் அந்த ஆறுமுகம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சுட்டேன். ஆறுமுகத்த தூக்கிட்டேன். அப்டி இப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் அப்டின்ன உடனே, "என்னது ஆறுமுகம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சத்தமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே, இப்போ இந்த அஞ்சலிக்கும், பைரவிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. உடனடியா கார் எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா 2 பேருமே ஆறுமுகம் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புடிச்சுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா? அதனால தான் வேக வேகமா ஓடி போயி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் இருக்காரா? இல்லையா? அப்படின்றத பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா, ஆறுமுகம் குத்துக்கல்லு மாரி நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே அவங்க 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் நம்ம கௌதமும், அதுக்கப்புறம் வசந்த் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோவுல அவங்க பின்தொடர்ந்து போயிட்டு, அவங்க எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா, கடைசியில ஆறுமுகத்த பார்த்து பயங்கர ஷாக்கிங்கோட இருக்காங்க. "மாமா அங்க பாருங்க ஆறுமுகம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வசந்தும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறான். இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் இருந்துட்டு, "வசந்த் இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க எல்லாருமே அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆறுமுகத்துக்கிட்ட அ என்ன பேசுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வீடியோ எடு. இதுவும் நமக்கு முக்கிய ஒரு ஆதாரமா இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சலியும், பைரவியும் முதல்ல இங்கிருந்து கிளம்பட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி வசந்த் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது வசந்த், நம்ம கௌதம் 2 பேரும் சேர்ந்து இந்த ஆறுமுகத்த புடிக்கணும். அதே சமயம் இந்த ஆறுமுகம் இப்ப எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதாவது பெட்ரூமு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வேலைக்கு அதுவும் கறி குழம்பா வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சு போடுறாங்க அப்படின்னும்போது, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயுமே போல மேடம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி டெய்லி எனக்கு சாப்பாடு மட்டும் போட்டுருங்க. மாசம் ஆனா ஒரு 10,000 துட்டு மட்டும் குடுத்துருங்க. நான் எப்படியும் உங்க காலடியிலேயே விழுந்து கிடக்குறேன் அப்படின்ற மாரி அவன் வேற சொல்றான். இப்போ இந்த அஞ்சலியும், பைரவியும் போனா சரி. அடுத்ததா ஆறுமுகத்த தூக்கறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.